தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து வருபவர்கள் அமெரிக்காவில் குடியேறுவது நிறுத்தி வைக்கப்படுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வாஷிங்டன் டிசியில் வெள்ளை மாளிகை அருகே ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ரஹ்மானுல்லா ஹைன்வால் என்பவர் திடீரென துப்பாக்கிச் சூடு நடத்தினார். அதில் மேற்கு வெர்ஜீனியா தேசிய காவல்படையின் 2 வீரர்கள் பலத்த காயமடைந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். இதையடுத்து ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவரின் அமெரிக்க குடியுரிமை தொடர்பான அனைத்து கோரிக்கைகளையும் காலவரமின்றி நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் துறை அறிவித்தது. இந்த சூழலில் அனைத்து மூன்றாம் உலக நாடுகளில் இருந்து வருபவர்கள் அமெரிக்காவில் குடியேறுவது நிறுத்தி வைக்கப்படுவதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் ஆட்சி காலத்தில் பல சட்டவிரோத குடியேற்றங்கள் அனுமதிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட ட்ரம்ப், அமெரிக்காவை நேசிக்காதவர்களுக்கும் மேற்கத்திய நாகரிகத்தை பின்பற்ற முடியாதவர்களுக்கும் அமெரிக்காவில் இடம் இல்லை என்று காட்டமாக கூறியுள்ளார். முக்கியமாக ரிவர்ஸ் மைக்ரேஷன் எனப்படும் குடியேறியவர்களை மீண்டும் அவர்களது நாட்டிற்கு அனுப்புவதே சிறந்த தீர்வாக இருக்கும் என்றும், இப்போது அமெரிக்க மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் நீண்ட காலம் நீடிக்காது எனவும் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். ட்ரம்பின் இந்த புதிய அறிவிப்பு மீண்டும் உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில மாதங்களுக்கு முன் ஆப்கானிஸ்தான், பர்மா, சாட், காங்கோ குடியரசு, எரித்ரியா, ஈரான், சொமாலியா, ஈரான், ஏமன், கியூபா உள்ளிட்ட 20 நாடுகளுக்கு ட்ரம்ப் பயணித்த தடை விதித்த நிலையில் இந்த அறிவிப்பால் எந்த நாடுகள் பாதிக்கப்படும் என்று கேள்வி எழுந்துள்ளது.